ஹாய் காய்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளவர் பார்க்க போகிறோம். இது வந்து சாட்டின் கிளாத் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ சாட்டின் கிளாத் வச்சு நம்ம வந்து எப்படி ஃப்ளவர் மேக் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் வந்து ஒரு நீளமாக வந்து ஒரு லென்த்தாக வந்து நான் வந்து கிளாத் எடுத்திருக்கேன். நான் வந்து எந்த ஒரு மெஷர்மெண்ட்டும் நான் வந்து எடுக்கலை. ஸோ நான் வந்து கொஞ்சம் பெரிய லாங்காக நான் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து டபுளாக வந்து மடிக்கணும். 2ஆக வந்து மடிக்கணும். மடிச்சுட்டு நம்ம வந்து இந்த ஓப்பன் சைடில் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போடணும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து நம்ம வந்து போட்டுக்கிட்டே இருக்கணும். நான் வந்து எந்த ஒரு மெஷர்மெண்ட்டும் எடுக்கலை. ஸோ நான் பொதுவாக வந்து லாங்காக நான் வந்து கிளாத் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கிட்டே வரணும். இப்படியே நம்ம வந்து போட்டுக்கிட்டே வரணும். ஓப்பனாக இருக்கிறது பார்த்திங்களா, அந்த சைடில் நம்ம வந்து என்னதுன்னா ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கிட்டு வரணும். ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து நான் வந்து சாட்டின் வந்து கிளாத் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச்சஸ் பண்ணிக்கிட்டே வரணும். கிளாத் வந்து நான் எந்த மெஷர்மெண்ட்டும் பண்ணல. நம்ம வந்து ஒரு லாங்காக நம்ம வந்து பொதுவாக ஓரளவுக்கு கிளாத்தை எடுத்துகிட்டு நம்ம வந்து மடிச்சுட்டு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போடுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஓப்பன் சைடில் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கிட்டே வரோம். இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கிட்டே வாங்க. ஸோ கிளாத் வந்து இப்போ பிரிஞ்சுக்கிட்டே வருது. ஸோ அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணுன்னா ஃப்யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஃப்யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃப்யூஸ் பண்ணலை. நான் வந்து பண்ணிவிட்டு நான் வந்து ஃப்யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா ஃப்யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் இது பண்ணணும் நீங்கள். நான் வந்து பண்ணலை. ஸோ நான் லாஸ்ட்டு வந்து ஸ்டிச்சஸ் பண்ணிவிட்டு நான் வந்து லாஸ்ட் ஃப்யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் வந்து கேண்டில் இல்லைன்னா மெழுகுவர்த்தி அந்த இதில் வச்சு நீங்கள் வந்து ஃப்யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா லைட்ரு இருந்தால் கூட அதை வச்சு கூட நீங்கள் வந்து ஃப்யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நூல் வந்து பிரிஞ்சு வருதுல்ல, அதுக்கு நம்ம வந்து ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்டிச்சஸ் பண்ணியாச்சு. நல்லா நம்ம வந்து என்னதுன்னா கிளாத்துலலாம் இது பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நூலை பிடிச்சி இழுத்தோம்னா கிளாத் வந்து என்னதுன்னா துணி சுருங்கும். ஸோ டபுள் சைடு நம்ம வந்து ரெண்டு ஒரு நம்ம வந்து நாட் போட்டதுலேயும் இன்னொன்று வந்து ஸ்டிச்சஸ் ஊக்கு இருக்குல்ல, அந்த த்ரெட்டையும் நம்ம வந்து பிடிச்சி இழுக்கணும். ஸோ நம்ம வந்து பொறுமையாக இழுக்கணும். ரொம்ப அழுத்தி இது பண்ணோம்னா நமக்கு வந்து நூல் வந்து கட் ஆயிரும். கொஞ்சம் பொறுமையாக வந்து நம்ம வந்து இழுத்தோம்னா துணி வந்து கொஞ்சம் சுருங்கி வரும். ஓகேங்களா? உங்களுக்கு நிறைய இருந்துச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா இது நூல் நிறைய இருந்துச்சுன்னா நம்ம வந்து லைட்டாக கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் கூட கோர்த்துட்டு நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலாம். பொறுமையாக இழுத்தா தான் நூல் வந்து கட் ஆகாமல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து பொறுமையாக பண்ணுங்கள். இந்த மாதிரி இழுத்தோன்னு வச்சுக்கோங்கன்னா துணி வந்து நமக்கு வந்து சுருங்கும். ஸோ நல்லா நம்ம வந்து டைட்டாக நம்ம வந்து ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். ஓகேங்களா? நல்லா டைட்டாக போட்டால் தான் நம்ம வந்து பிரியாமல் இருக்கும். நல்லா டைட்டாக போட்டுருங்க. ஒரு 4 to 5 நாட் வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஃப்யூஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து என்னதுன்னா அந்த கிளாத்தில் உள்ள இந்த கிளாத் வந்து பிரியாமல் இருக்கும். இந்த மாதிரி பிரிஞ்சு வரதுல இந்த மாதிரி வராமல் இருக்கும். ஓகேங்களா? நான் வந்து பண்ணிவிட்டு நான் வந்து ஃப்யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம வந்து டைட்டாக நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட்டால் தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். எக்ஸஸாக இருக்கிறத நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா?
இப்போ இந்த மாதிரி நமக்கு ஒரு ஃப்ளவர் ஷேப் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து 2 எட்ஜஸ் நமக்கு வந்து என்னதுன்னா 2 எட்ஜையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் வந்து நூல் வந்து கொஞ்சம் பெருசாக எடுத்ததுனால நான் கட் பண்ணிட்டேன். நீங்கள் ஷார்ட்டாக எடுத்திங்கன்னா நீங்கள் கட் பண்ணாமலேயே அப்படியே நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி 2 இதையும் பிடிச்சிட்டு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இதுலேயே நமக்கு வந்து ஃப்ளவர்ஸ்லேயே நமக்கு நிறைய டைப்ஸஸ் இருக்குது. ஓகேங்களா? இனி வர வீடியோவில் நம்ம வந்து அதெல்லாம் பற்றி பார்க்கலாம். நீங்கள் வந்து சாட்டின் கிளாத் வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி 2 சைடும் நமக்கு வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். ஓகேங்களா? நல்லா வந்து ஸ்டிச்சஸ் போட்டுட்டு நீங்கள் வந்து மெதுவாக இழுத்தீங்கன்னாலே நல்லா வந்து வரும். ஓகேங்களா? நீங்கள் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா நூல் வந்து கட் ஆயிரும். ஸோ நீங்கள் பொறுமையாக பண்ணுனோம்னா அந்த ஃப்ளவர் வந்து நமக்கு வந்து வரும். துணியும் சுருங்கும். இந்த மாதிரி நம்ம வந்து நாட் போட்டுக்கலாம். ஓகேங்களா? நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. ஸோ நம்ம வந்து பொறுமையாக இழுத்தோம்னா நமக்கு வந்து பொறுமையாக வரும். பிடிச்சு இழுத்திங்கன்னா நூல் வந்து கட் ஆயிரும். இந்த மாதிரி ஃப்ளவர் ஷேப் கிடைக்கும். நம்ம வந்து நடுவில் நான் வந்து ஃப்யூஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் வந்து துணியை கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு நான் வந்து மெஷர்மெண்ட் எடுக்கல. ஓகேங்களா? எடுத்துகிட்டு நீங்கள் ஃப்யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டிச்சஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இழுக்கலாம். இப்போ நான் வந்து ஃப்யூஸ் பண்ணிட்டேன். நான் வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஃப்யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து கிளாத்தில் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ சென்டரில் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். ஓகேங்களா? கிளாத் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோம். உங்களுக்கு நடுவில் வந்து என்ன வந்து சீக்வன்ஸ் இல்லைன்னா பீட் பேர்ல் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சென்டரில் டிசைன் கொடுத்துக்கலாம். உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். சென்டரில் நம்ம வந்து டிசைன் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? நான் வந்து ஒரு ஃப்ளவர் ஷேப்பு வந்து ஒயிட் கலர் ஃப்ளவர் ஷேப்பு வந்து நான் வந்து நடுவில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஒரு ஃப்ளவரும் ஒரு பீடும். ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கும். இந்த ஃப்ளவர் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? லாக் ஆகிறதுக்காக நம்ம வந்து ஒரு பீட் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம இஷ்டம் தான் நம்ம வந்து என்ன க்ரியேட்டிவாக கொண்டு வரணும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இப்போ நமக்கு லாக் ஆகிட்டு. ஸோ ஒரு ஃப்ளவர் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்குது. அந்த ஃப்யூஸ் மாதிரி தெரியுது, அதை மறைக்கணும்னா நீங்கள் வந்து ஒரு கீழே வந்து ஹேங்கிங் வச்சுக்கலாம். ஓகேங்களா? நான் ஹேங்கிங் கொடுத்துருக்கேன். ஸோ ஹேங்கிங் கொடுத்தா நமக்கு வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நான் வந்து ஹேங்கிங் கொடுத்துருக்கேன். ஸோ நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருக்குது. நம்ம வந்து வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படின்னா தான் வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் புரியும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ நான் என்னோடய வீடியோவில் வந்து என்னோடய சேனலில் வந்து பியூட்டிஸ்க்கான டே 1ல் இருந்து நான் வந்து என்னதுன்னா வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ நீங்கள் வந்து டெய்லி ஒவ்வொரு வீடியோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து நீங்கள் கூட வந்து பண்ணலாம். டெய்லி ஒவ்வொரு வீடியோ டே 1 டே 2 அந்த மாதிரி. ஓகேங்களா? நான் வந்து பேர்ல் எடுத்திருக்கேன். ஸோ பேர்ல் எடுத்து ஹேங்கிங் வந்து நான் வந்து கொடுக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் வந்து ஹேங்கிங் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து
இன்னொரு டைப் ஆஃப் ஃப்ளவர் வந்து நான் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வீடியோ எடுத்து போடுறேன். ஓகேங்களா? என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஏதாவது டவுட்னா கமெண்டில் கேளுங்க. அப்புறம் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஒரு சீக்வன்ஸ், ஒரு பீடை விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் நான் வந்து நீடில் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இன்சர்ட் பண்ணோம்னா உள்ளே லாக் ஆயிரும். ஓகேங்களா? பீடை விட்டுட்டு ஸோ பார்த்திங்கன்னா லாக் ஆகிட்டு நமக்கு வந்து ஸோ ஹேங்கிங் நமக்கு வந்து கிடச்சிருச்சு. ஓகேங்களா? பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது நமக்கு வந்து. ஸோ நீங்கள் உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். நீங்கள் வந்து என்னனாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து சாட்டின் கிளாத் வச்சு நான் வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி மேக் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இனி வர வீடியோஸில் நம்ம வந்து க்ரியேட்டிவாக நம்ம வந்து எப்படி வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிறத வீடியோஸில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு இதில் என்ன டிசைன்ஸ் வேணுனாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? நான் வந்து ஃபர்ஸ்ட்டில் சொன்னது தான். கிளாத் லாங்காக எடுத்துக்கிட்டு ஸ்டிச்சஸ் வந்து நான் போட்டுட்டேன். ஸோ ஃப்யூஸ் பண்ணலை நான். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட் யூஸ் பண்ணும்போது ஃப்யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.